பெரியாரும் அம்பேத்கரும். அதாவது இவங்க ரெண்டு பேருமே வந்து கடந்த நூற்றாண்டு பெற்றெடுத்த மிக முக்கியமான அரசியல் ஆளுமைகள், மிகப்பெரிய தலைவர்களும் கூட. இவங்க ரெண்டு பேருமே வந்து 1940 வந்து சந்திச்சுக்கிறாங்க. எப்படின்னா தந்தை பெரியார் வந்து பேரறிஞர் அண்ணா கூடயும், அதே நேரம் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒரு நபர் கூடயும் வந்து அப்போ இருக்கக்கூடிய பாம்பேக்கு வந்து போறாரு. அப்போ அந்த பாம்பேக்கு வந்து போகும்போது அம்பேத்கர் வந்து அவர் சந்திச்சு தன்னுடைய வீட்டுல வந்து விருந்து வைக்கிறாரு. விருந்து வச்சது மட்டும் இல்லாம கோகுலை அப்படிங்கிற அந்த கல்வி நிறுவனத்துல முக்கியமா ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி, அதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் அதை பத்தின அரசியல் விவாதங்கள்லாம் பேசி, அங்க வந்து அந்த மீட்டிங்ல வந்து என்ன சாதி ஒழிப்பு பத்தி பேசுறது, சமூக நலன் சார்ந்து வந்து பேசுறது எல்லாம் பேசிட்டு அவருக்கு வந்து விருந்து வைக்கிறாரு. அது மட்டும் பண்ணியிருந்தாருன்னா கூட அங்க யோசிக்கலாம். பட் ஆனா அம்பேத்கர் வந்து அதை தாண்டி ஒரு விஷயத்தை வந்து அங்க பெரியார் பத்தி அவர் பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, தாராவில நடந்த ஒரு மாநாட்டுல அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழர்கள் மத்தியில தந்தை பெரியார் வந்து உங்களுக்கும் வந்து அம்பேத்கர் தான் தலைவர், எனக்கும் அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்திருப்பாப்ல. மேற்கொண்டு அதுக்கு பதில் சொல்ற விதமா அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நான் கவனிச்சுட்டே இருக்கேன். சாதி ஒழிப்பு, ரிசர்வேஷன் பத்தி பேசுறது, சமூக நலன்கள் சார்ந்து வந்து நீதி கட்சி பயணிக்கிறது, திராவிட இயக்கத்தோட இப்படி தமிழகத்துல அன்னைக்கு இருக்கக்கூடிய மெட்ராஸ் மாகாணத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சமூக நிகழ்வுகளை பத்தி அவர் சொல்லிட்டு, காலங்காலமா இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனிய எதிர்ப்புல, இங்க இருக்கக்கூடிய சமூக சார்ந்த நலன்கள்ல தொடர்ச்சியா பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனையை வந்து நான் ஏற்றிருக்கிறேன். அவருடைய தத்துவங்களையும் நான் வந்து கவனிக்கிறேன். அப்பேற்பட்ட சமூக சீர்திருத்தவாதியுடைய ஒரு கூட்டத்துல அவர் பேசுற இடத்துல தலைமை தாங்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு.